ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இது உங்களுக்கான இன்றைய கவிதை. ஒருவேளை கடவுள் நம்ம கிட்ட பேசியிருந்தா இப்படிதான் பேசியிருப்பாரோ, அது எப்படிதான் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் கடவுள் பேசுறது சரியா தப்பா அப்படின்னு எஸ் ஆர் நோ அப்படின்றதையாவது ஒரு கமெண்ட் சொல்லுங்க. எத்தனை பேர் எஸ் சொல்றீங்க, எத்தனை பேர் நோ சொல்றீங்கன்னு சொல்லிட்டு நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நான் உன்னை கனவுகளோடு வாழ படைத்தேன், ஆனால் நீ கனவிலே வாழ பழகினாய். உனக்கு சோதனைகள் பல கொடுத்தேன். ஏன்? நீ கனவில் இருந்து வெளியே வர வேண்டும், சிந்திக்க வேண்டும், நம்பிக்கை என்ற சிறகோடு நீ வானத்தில் உயர்ந்து பறக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் அதற்கு பதிலாய் நீ என்னை திட்டினாய், தூற்றினாய். நான் இந்த உலகத்தை படைக்கும் போது பாறை மட்டும்தான் இருந்தது. பாறை கரைந்து மண்ணானது. மண்ணில் இருந்து பூக்கள் முளைத்தது. பூக்களின் மனம் விட்டு பேச பெண் என்று ஒரு உருவத்தை படைத்தேன். அதன் பூக்களின் மனத்தை கண்டு பெண் மயங்கினால், பெண் மயங்க ஒரு சிரிப்பு வேண்டுமே என்பதற்காக ஒரு ஆணை படைத்தேன். நான் எல்லா இடத்திலும் இருக்க முடியாது என்பதற்காக அந்த பெண்ணை தாயாக்கினேன். தாயை உனக்கு துணையாக்கினேன். ஆனால் என்றும் அது நிரந்தரமல்ல என்று தெரிந்த பிறகு அதே பெண்ணை மனைவியாக மாற்றினேன். தாய்மையாக இருக்கும்போது பெண் அருமையானவள். அதுவே உனக்கு மனைவியாக மாறும்போது சிறு தொல்லையும் கொடுப்பாள். ஏன்? அப்படி ஒரு விதியை படைத்தேன். அப்போதுதான் நீ என்னை மறக்க மாட்டாய். எல்லாம் உனக்கு கொடுத்து விட்டால் என்னை நீ மறந்து விடுவாய். சிறு தொல்லையாவது கொடுத்தால்தான் நீ ஒரு கட்டுப்பாட்டில் என்னில் இருப்பாய் என்றனால்தான் அதையும் நான் செய்தேன். இப்படி மக்களோடு மக்களாய் எல்லோர் மீதும் அன்பு காட்டுவீர்கள் என்று நம்பினேன். ஆனால் நீங்கள் மதம் என்று பிரிந்தீர்கள். அதற்கு காரணம் நான் என்று என் மீதே பழியும் போட்டீர்கள். சரி, மதம் தானே, வெவ்வேறு கடவுளாக இருக்கட்டும், அப்போதாவது ஒற்றுமையாக இருங்கள் என்று நினைத்தேன். ஆனால் மதத்திலும் ஜாதி பிரித்தீர்கள். ஜாதி பிரித்து கொண்டு என்னை ஒவ்வொரு ஜாதியும் இப்படித்தான் வழிபட வேண்டும் என்று வழியையும் நீங்களே வகுத்தீர்கள். அதற்கு தண்டனை என் மீதே போட்டீர்கள். அதுக்கு கண்டனமும் செலுத்தினீர்கள். தவறெல்லாம் உங்கள் மீது, பழியெல்லாம் என் மீது. இருப்பதெல்லாம் நீங்கள், ஆனால் கண்டனமோ என் மீது. பிரித்ததோ நீங்கள், ஆனால் அதற்கு காரணம் சூட்டியதோ நான். இப்படி எல்லா விதமும் நீங்கள் செய்துவிட்டு பழியை என் மீது போட்டுவது என்ன நியாயம்? நான் எங்கு போய் முறையிடுவது? துரத்தும் காற்றில் தளர்ந்து போனால் நம் மண்ணைத்தான் குறை சொல்ல முடியுமா? அதிலிருந்து தப்பித்து தூரம் சென்ற பிறகே புரியும் தடைகள் எதற்காக வந்ததென்று. சிற்பி பலபலவென்ன சிலை செதுக்குவான், ஆனால் ஒவ்வொரு அடியும் திட்டிக்கொண்டே செதுக்குவான். அவன் திட்டி செதுக்கியதால் தான் சிலை பலபலவென மின்னியது. அதுபோல்தான் உனக்கு நான் துன்பத்தை நான் உனக்கு அனுப்பினேன். எதற்கு? நீ உறுதியாக மனிதனாக மாற வேண்டும் என்பதற்காக. ஆனால் நீயோ நாம் எப்படி இந்த துன்பத்தையும் துயரத்தையும் தாங்குவது என்றே யோசித்தாய். கடந்து செல்ல முயற்சி செய்யவில்லை. ஒற்றை மழைத்துளி மண்ணையும் நினைக்காது, மனிதனின் தாகத்தையும் தீர்க்காது. அதுவே 100 துளிகள் 1000 துளிகள் சேர்ந்தால் மண்ணையும் நினைத்துவிடும், மனிதன் தாகத்தையும் தீர்த்துவிடும். உனக்குள் இருக்கும் சக்தியை ஒன்று சேர்த்து நம்பிக்கையோடு போராடிவார், அதற்கு வழிபிறக்கும் என்பதற்காகவே உனக்கு சோதனைகளை நான் கொடுத்தேன். கொஞ்சம் சிந்தித்து பார். என்னை திட்டி தூற்றாதே. அதில் இருந்து வெளியே வரும் பாதையை கண்டுபிடி. அதுவும் உன் கண்முன்னே நான் வைத்திருக்கிறேன். அந்த பாதையை கண்டுபிடிப்பதே உன் கேள்விக்கான பதில். அதுவே உன் கேள்விக்கான பதில். நான் என்றும் உன்னை விட்டுவிட மாட்டேன். நான் ஒரு கதை எழுத ஆரம்பித்து விட்டேன். அதை முடிக்காமல் பாதியில் விட்டுவிட மாட்டேன். நான் உனக்கு துன்பத்தையும் சோகத்தையும் சோதனைகளையும் நான் உனக்கு தரலாம். ஆனால் என்றும் நீ தோற்க நான் அனுமதிக்க மாட்டேன். என் சன்னதியிலாவது நீங்கள் ஒற்றுமையாக இருப்பீர்கள் என்று நம்பினேன். ஆனால் அதிலும் மண் விழுந்தது. நிலைக்கவும் இல்லை, நிலையானதும் அல்ல. ஒரு ஜாதி கோவிலுக்குள்ளே வரக்கூடாது, மற்றொரு ஜாதி சன்னதிக்குள்ளே வரக்கூடாது, இன்னொரு ஜாதி என் அருகில் நின்று கருவறையில் பூஜை பண்ணலாம். என்ன இது? கோவில் படிக்கட்டு போல் ஜாதியை நீங்கள் பிரித்து விட்டீர்கள். அங்கேயும் ஒற்றுமை இல்லை. ஒரு சில பேர் மனதில் நான் கோவிலாக வாழ்கிறேன். நீங்கள் கோவிலுக்கே வந்தாலும் உங்கள் நினைப்பில் குப்பை இருந்தால் நானும் குப்பையாகிறேன் என்று நீங்கள் இதை உணர்கிறீர்களோ?
அடே முட்டாள் மனிதர்களே, இறுதியாக ஒன்றை சொல்கிறேன். நான் இந்த உலகத்தில் உங்களை படைத்தது ரசித்து ஒற்றுமையாக வாழ்வீர்கள் என்று. ஆனால் நீங்கள் பிரிந்து சண்டையிட்டுக் கொள்கிறீர்கள். ஒவ்வொரு சண்டைக்கும் ஒவ்வொரு காரணத்தை தேடுகிறீர்கள். நான் உங்களை இந்த பூமிக்கு அனுப்பும் போது வெறும் கையோடு தான் அனுப்பினேன். என்னிடம் நீங்கள் வந்து சேரும் போதும் நீங்கள் வெறும் கையோடு தான் வந்து சேரப்போகிறீர்கள். இதற்கிடையில் என்ன ஜாதி, மதம், பணம் என்று உங்களை நீங்களே பிரித்து கொண்டீர்கள். அதற்கு காரணம் தயவு செய்து என் மீது சூட்டாதீர்கள். அந்த பழியை என் மீது ஏற்க முடியாது. நான் விளையாடும் பந்துகள் நீங்கள். செவுத்தில் அடித்து திரும்ப வரும் பந்து போல் இந்த பூமியில் நீங்கள் பிறந்து வாழ்ந்து மீண்டும் என்னிடமே வந்து சேர்வீர்கள். அந்த பழியை மறுபடியும் அது உங்களிடமே வந்து சேரும். அதை மறந்து விடாதீர்கள். கொஞ்சம் புண்ணியத்தை தேடுங்கள். மனிதன் மனிதனாய் வாழுங்கள். கொஞ்சம் மனிதநேயத்தோடு வாழும். இந்த கவிதை பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிருங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை டிங்னு அடிச்சுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இதோட நான் கிளம்புறேன்.